வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6th 7th 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு இயல் முடிச்சாச்சு. ஸோ இயல் பை இயலாக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட ஒவ்வொரு வீடியோவுமே இருக்கும். இலக்கணத்துக்கும் தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். இயல் 2 ஈடில்லா இயற்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சின்ன ஒரு இயல் தான். பாருங்கள், ஓடை. ஸோ முதல்ல கொடுத்த கவிதை பேழையுடைய பெயர் ஓடை. ஸோ இதில் பாடல் வரிகள் ரொம்ப ஈஸி. நம்ம மார்க் பண்ண வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஓடை முதலே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஓடை அடுத்த பேராகிராஃபில் நன்சை புன்சை விளையிறதுக்கும் என்ன தேவை? நீர் தேவை இல்லையா? ஓடை ஞாபகம் வச்சுக்கலாம். கரையை, தென் புல்லுக்கு, ஈரம், வள்ளைப்பாட்டு, இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஓகே, ஓடை சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸு. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க, வாணிதாசன். வாணிதாசன் சிலபஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்தர். கேள்விகள் நிறையா தடவை வாணிதாசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாணிதாசனை படித்து வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் அஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் பாருங்கள். வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொன்னால் நெல் குத்தும்போது பாடுற பாட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வள்ளைப்பாட்டு, கும்மிப்பாட்டு நிறையா இருக்கு இல்லையா? நெல்லை குத்தும்போது பாடுற பாட்டு தான் வள்ளைப்பாட்டு. அடுத்து பயிலுதல் அப்படின்னா படித்தல்னு அர்த்தம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம், செஞ்சொல் திருந்திய சொல். ஓகே, அடுத்த பாடலின் பொருளில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் சலசலங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ சலசல அப்படிங்கும்போது பிரித்து பாருங்கள். பிரிக்கும்போது பொருள் கொடுத்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பொருள் கொடுக்கல் அப்படின்னா அது இரட்டை கிளவி. அப்போ சல சல பிரிச்சிங்கன்னா பொருள் கொடுக்குமானா கொடுக்காது. வருக வருக பிரிச்சிங்கன்னா பொருள் கொடுக்கும். புரிஞ்சா? ஸோ அப்போ பொருள் கொடுத்துச்சுன்னா அடுக்கு தொடர், பொருள் கொடுக்கல் அப்படின்னா இரட்டை கிளவி. அப்போ சல சல அப்படிங்கிறது இரட்டை கிளவி. இந்த நூல் வழி பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க, வாணிதாசன். வேர்ட்ஸ்வர்த் அவரை சொல்கிறோம், வாணிதாசன். இவருடைய பெயரை பாருங்கள், அரங்கசாமி என்ற எத்திராசலு. ஸோ இதுதான் அவருடைய இயற்பெயர், ரொம்ப முக்கியம். அரங்கசாமி, வாணிதாசன், எத்திராசலு, வேர்ட்ஸ்வர்த் எல்லாமே ஒரே ஒரு நபரை தான் மீன் பண்ணுது. தென் இவருக்கு தெரிந்த மொழிகள் பாருங்கள், தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். தென் இவருக்கு பாருங்கள், கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. இவருக்கு பிரெஞ்சு அரசு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. பேரை பாருங்கள், செவாலியர் விருது. இங்கே செவாலியர் சிவாஜி கணேசன் விருது வாங்கியிருப்பார் இல்லையா? அதே மாதிரி வாணிதாசனும் விருது வாங்கியிருக்காரு, செவாலியர் விருது. ஓகே, தென் அதே மாதிரி இவருடைய நூல்கள் பாருங்கள், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இது எல்லாமே இவருடைய நூல்கள். ஓகே, ஸோ இதுதான் வாணிதாசனை பற்றின முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வைக்கணும்? தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரங்கசாமி என்ற எத்திராசலு ரொம்ப முக்கியம், இயற்பெயர். அதே மாதிரி இவருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் வச்சுருக்கிறாரு. அதை விட முக்கியமானது கவிஞரேறு, பாவலரேறு முதலிய சிறப்பு பட்டங்கள். தென் செவாலியர் விருது வாங்கியிருக்கிறாரு. செவாலியர் விருதுன்னு வந்துச்சுனாலே ஃப்ரெஞ்சு அரசு தான். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்கள். ஸோ இவருடைய நூல்களுக்கான ஷார்ட்கட் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, வாணின்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை ஒரு தமிழச்சி குழந்தை. பேர்லேயே வாணின்னு தான் இருக்குது. ஸோ தமிழ் பேர் தமிழச்சி குழந்தை. அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, பொம்பளை பிள்ளை வேற. ஸோ முல்லைப்பூ அதுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த முல்லைப்பூவை தொட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எழில் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். எழில் ஓவியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாணி அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இருக்குது. அது ஒரு தமிழச்சி குழந்தை, தமிழ் பாப்பா. அதுக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்குது. முல்லைப்பூவை தொட்டு எடுத்து அழகாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அதை பார்க்கவே ரொம்ப எழிலாக இருக்கும், அழகாக இருக்கும். எழில் ஓவியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
தென் மதிப்பீடு பார்க்கலாம். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. நன்செய் பிரித்தெழுத சொன்னாங்கன்னா நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப. பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட. ஓகே, இதுலேயும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம், அதுக்காக டோட்டலாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுலேயும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோணக்காத்து பாட்டு எழுதினவரே பார்த்தீங்கன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் தான். ஓவராக காத்தடிக்கும் போது நல்லா சாமியை கும்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் வரும்போது நல்லா ப்ரே பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஓவராக காத்தடிக்கும் போது சாமியை கும்பிட்டுப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். முகில் மேகம். சம்பிரமுடன் அப்படின்னா முறையாகன்னு அர்த்தம். சேகரம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். வாகு அப்படின்னா சரியாக. காலன் யமன் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காங்கேய நாடு. இது எந்த நாடு, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம். தற்போதுள்ள கோவை, அதான் கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 24 நாடுகளில் ஒரு நாடு தான் காங்கேய நாடு. ஓகே, ஸோ இது கூட முக்கியமானது தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4ல் தமிழில் 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே கவர் பண்ணால் தான் முடியும். ஸோ எதையுமே வராது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சளவு எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேதர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அதைத்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறோம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், கோண காற்று பாட்டு பேர்லேயே காற்றுன்னு வேறு இருக்குது. எப்படி காற்றடிக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வேறு ஒரு மரம் அப்படியே வந்து வேரோடு பிடுங்கி வேறு கீழே போட்டுருச்சு. காற்று பயங்கரமான ஒரு காற்று இங்கே இருக்குது. குடிசையெல்லாம் அப்படியே கூரை முதற்கொண்டு பிச்சுட்டு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்க ஐடியாஸாக இருக்கும். ஓகே, இப்படி காத்தடிக்கிற சூழ்நிலையில் எல்லோரும் யாரை ப்ரே பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு கடவுளை ப்ரே பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இந்த பகுதி மக்கள் முருகப்பெருமானை ப்ரே பண்ணுறாங்க. முருகர். ஓகே, எந்த கடவுள்னு பாருங்கள், முருகர். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படக்கூடிய காலங்களில் அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா கும்மி பாட்டை பாடுவாங்களாம், மிகப்பெரிய பஞ்சம் வரும்போது. ஸோ அப்போ பேச்சு தமிழ்லையே அமைஞ்சதுனால இதோட பேர் பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஞ்ச கும்மிகள், பஞ்சத்தின் போது பாடப்படும் கும்மி பாட்டு பஞ்ச கும்மிகள். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், இது எந்த சிந்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். காற்று நொண்டி சிந்து. ஸோ பேர்லேயே காற்றுன்னு வருது இல்லையா? அப்போ நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம், இதான் இதற்கான பொருள். முடிஞ்சிருச்சு. ஸோ பஞ்ச காலங்களில் பாடுற கும்மி பாட்டுக்கு பேர் பஞ்ச கும்மின்னு பேர். தென் காற்று நொண்டி சிந்தில் இருந்து இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. காற்று நொண்டி, காற்று அப்படின்னு வர்றதுனால நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். அடுத்து மதிப்பீடு பாருங்கள். வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும். காலன்னா யமன் அப்படின்னு பொருளிங்க. அடுத்து விழுந்ததங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். பதிலாக மார்க் பண்ணிக்கோங்க. இதன் அடுத்து உரைநடை பார்க்கலாம். இயல் 2 நிலம் பொது அப்படிங்கிற ஒரு உரைநடை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம். இது அந்த கடிதத்துடைய குறிப்புகள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற இடத்தை சுற்றி வாழ்ந்தவங்க தான் சுகுவாமிஸ் பழங்குடியினர். ஓகே, அந்த மக்களுடைய இனத்தை பார்த்துக்கோங்க, சுகுவாமிஸ். அவர்களுடைய தலைவராக இருந்தவருடைய பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க, சியாட்டல். இதெல்லாம் முக்கியம். ஸோ சுகுவாமிஸ் பழங்குடியின மக்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியாட்டல். அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கடிதத்தை எழுதுகிறவர் சியாட்டல். யாருக்கு எழுதுகிறாருன்னு பார்த்துக்கோங்க, அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு. ஸோ இதில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எனது சகோதரிகள். ஸோ சகோதரிகள் அப்படின்னா அது மலர்கள் தான். அதே மாதிரி மான்கள், குதிரைகள், கழுகுகள் இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாத்தையும் சகோதரர்கள்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ மலர்களை சகோதரி கூட கம்பேர் பண்ணுறாரு. இந்த உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் சகோதரர்கள் கூட கம்பேர் பண்ணுறாரு. இதில் இருந்து இதெல்லாம் முக்கியமான ஏரியா. அடுத்து பாருங்க, வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவிக்க சொல்லி அனுப்பிய போது.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருந்து அந்த நிலங்களை விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க வாஷிங்டன். ஸோ அதுக்காக தான் ரிப்ளை கொடுக்குற மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்புகள் பாட்டன்மார்களின் குரல்களே ஆகும். ஸோ அப்போ ஏரி நீரினுடைய முணுமுணுப்பு என்னதுன்னு பாருங்கள், பாட்டன்மார்களுடைய குரல்கள். அடுத்து பாருங்க, இந்த ஆறுகள் யாவும் உடன் பிறந்தவர்கள். இந்த ஆறுகளை இவங்க கூட பிறந்தவங்களா சொல்றாங்க. புரிஞ்சா? அப்ப சகோதரர்கள் யாரு, சகோதரிகள் யாரு, கூட பிறந்தவங்க யாரு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கணும்னா இந்த ஏரியா தான், மற்றபடிலாம் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் போகாதீங்க. இதுதான் கேட்குற மாதிரி இருக்கிற ஏரியாஸ். அடுத்து பாருங்க, நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதுகிறோம். தாய் தந்தை யாரு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஞாபகம் வைக்கிறது ஈஸி. ஏன்னா பூமியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவோமா, பூமியை தான் அம்மான்னு சொல்லி சொல்லுவோம், பூமி தாய்ன்னு சொல்லுவோம். அப்போ பூமியை தாயாக வைக்கிறாங்க, வானத்தை தந்தையாக வைக்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக மெமரி பண்ண வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்து பாருங்கள், எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரித்த சாம்பல்களால் ஆனது. இந்நிலமே எங்கள் தாயாகும். இப்போ தான் பார்த்தோம், எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதே இந்நிலமாகும். இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் நிலத்தை மதிப்பார்கள். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் முக்கியம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யாருக்கு எழுதியிருக்கிறாங்க, சியாட்டல் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதின கடிதம் இது. அதில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் இந்த பர்டிகுலர் கட்டுரை பார்த்தீங்கன்னா தமிழக பழங்குடியினர் அப்படிங்கிற இந்த நூலில் எடுத்திருப்பாங்க. இந்த தமிழக பழங்குடியினரை எழுதினவர் பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி பழங்குடி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்காக. இதன் அடுத்தது இதற்கான மதிப்பீடு பார்க்கலாம். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தனர். அப்போ தந்தையாக மதித்தது எது, வானம். ஓகே, இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, பால் கூட்டல் ஊரும் பாலூரும். நெக்ஸ்ட் ஒன், வெட்டுக்கிளியும் சருகுமானம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கண்டென்ட்டை மட்டும்தான் அஸ் யூஷுவல். கூரன் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறாங்க பாருங்கள். கூரன்கிறது யாருடைய பேர்னு பார்த்து வச்சுக்கோங்க, பெண் சருகுமான். ஓகே, பெண் சருகுமானுடைய பேர் தான் கூரன். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாக்ஸ் கண்டென்ட். பரப்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ காடர்கள், ஆள் அளப்பு, இந்த ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இலக்கணம் வினைமுற்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க. படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகிய செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஓகே, ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் மேலே இருக்கிற எடுத்துக்காட்டுகளில் கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. படித்தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒருத்தன் பாடம் படிச்சிருக்கான் அப்படிங்கிற மீனிங்கை நமக்கு கொடுக்குது. அப்போ படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வினை. அதே மாதிரி ஆடு வினை, பற வினை, செல் வினை, கான் வினை. ஓகே, ஸோ இது எல்லாமே வினை தான், வெர்பு தான். வெர்பை மீன் பண்ணி வர்றதுனால இது வினைச்சொல்னு சொல்லி சொல்கிறாங்க. வினை முற்றுனா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகின்றான், மாடு மேயும். இதில் பார்த்தீங்கன்னா எழுதினால் அப்படிங்கிற ஒரு வேலை இங்கே முடிஞ்சிருக்கு, பாடல் பாடப்பட்டிருக்கு, மாடு மேய்ஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எழுதினால், பாடுகின்றான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. எஸ், அந்த கம்ப்ளீட்னஸ்ங்கிறது இங்கே இருக்கு இல்லையா. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். பொருள் முற்று பெற்று இருக்கணும். அப்படி முற்று பெற்று இருந்தால் அதை முற்று வினைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வினை முற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், வினை முற்று எங்கெங்கே வருன்றது கொடுத்துருக்காங்க. 5 பால்,
மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்றுங்கிறது வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வினையானது முற்று பெற்று இருந்துச்சுன்னா அது வினைமுற்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மலர்விழி எழுதினாள் அப்படின்றதுல அதான் வந்திருக்கு. மலர்விழி அப்படிங்கிறவங்களால எழுதின அந்த செயல் முற்று பெற்றிருக்கு. கண்ணன் பாடுகிறான், பாடல் பாடப்பட்டிருக்கு. மாடு மேய்ஞ்சிருக்கு. தென் அடுத்தது பாருங்க, வினைமுற்று எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை. ஸோ இந்த 6மே ரொம்ப முக்கியம். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது, இதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. வெளிப்படுத்துதல் அப்படின்னா தெரிவித்தல்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வினைமுற்று நமக்கு என்னன்னு தெரியும்? வினையானது முழுவதுமாக நடைபெற்று முடிவை எட்டியது தான் வினைமுற்றுன்னு நம்ம சொல்கிறோம். தெரிநிலைனா இந்த 6ம் வெளிப்படையாக வரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த இடத்துல அந்த செயலை செய்பவர் யார்? அந்த மாணவி தான். கருவி என்ன? எழுதுறாங்க அப்படின்னா பேப்பர் பெனில் தானே எழுதியிருப்பாங்க, அதான் கருவி. நிலம் பாருங்க, ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு நிலம் இருக்கு. காலம் பாருங்க, எழுதினாள் அப்படின்னு வந்துருச்சு. எழுதினாள், எழுதுவாள், எழுதுகிறாள், இந்த மாதிரி நம்ம முக்காலத்திற்கு சொல்லலாம். அப்போ எழுதினாள் என்பது இறந்த காலம். அடுத்து பாருங்க, செய்பொருள் என்ன செஞ்சுருக்காங்க? கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. கட்டுரையா கவிதையா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். செயல் பாருங்க, செயல் என்னதுங்க? எழுதுதல். எழுதுதல் தான் செயலாக இருக்குது. இதுக்கு பேர் தான் தெரிநிலை வினைமுற்று. அடுத்து பாருங்க, குறிப்பு வினைமுற்று பாருங்க, அதே 6 தான் இங்கே. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகே, ஸோ வெளிப்படையாக காட்டுனா தெரிநிலை, வெளிப்படையாக காட்டாட்டி குறிப்பு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. அப்போ இந்த இடத்துல பாருங்க, பொன்னன் அப்படிங்கிறதுல ஒரு பொருளை மீன் பண்ணுது. தென்னாட்டார் தென்பகுதி இடத்தை மீன் பண்ணுது. ஆதிரையான் அப்படின்னா காலத்தை மீன் பண்ணுது. கண்ணன், கண் அப்படிங்கிறது நம்ம சினைன்னு சொல்லுவோம். சினைனா உறுப்புன்னு அர்த்தம். ஸோ அப்போ கண்ணனில் கண்கிறது சினை. கரியன் கருப்பு வண்ணம்ங்கிறதான் கரியன். தொழில் பாருங்க, எழுத்தன், அவர் எழுதுறது அவருடைய தொழில். ஸோ இப்போ 6மே இங்கே இருக்குது. ஆனால் அந்த 6மே எப்படி இருக்குது? குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்கு. அதனால் இது குறிப்பு வினைமுற்று. அதே மாதிரி தெரிநிலை குறிப்பு வினைமுற்று இல்லாமல் இன்னும் வினைமுற்றுகள் இருக்குது. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ அப்போ பாருங்கள், இது வரைக்கும் பார்த்த 2 என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? முதல்ல வினை சொல்லனா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வினைனா செயல், இங்கிலீஷில் வெர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வினை. அப்போது ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு, இது எல்லாமே வினைச்சொல். வினைமுற்றுனா என்ன? வினை சொல்லானது முடிவு பெற்று இருந்துச்சுன்னா அதான் வினைமுற்று. இது பாருங்க, 5 பால்களில் வரும், 3 காலத்திலும் வரும், 3 இடத்திலும் வரும். ஓகே, ஸோ அப்போ மலர்விழி எழுதினாள், வினையானது முற்று பெற்று விட்டது. சரி, தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பாருங்க. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6மே வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. உதாரணத்துக்கு கூட கொடுத்துருக்காங்க, மாணவி கட்டுரை எழுதினாள். ஓகே, அடுத்த குறிப்பு வினைமுற்றுனா என்ன? இந்த 6 பற்றியுமே வெளிப்படையாக வராமல் அதுக்கு பதிலாக குறிப்பால் உணர்த்துறாங்க. அதான் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகே, இதுதான் இதை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். கரியன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த 6ம் இங்கே பேசாது, அதுக்கு பதிலாக வேற, அதையும் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள், குறிப்புகளாக வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி வெளிப்படுத்தினா அது குறிப்பு வினைமுற்று. இது தவிர இன்னும் 2 இருக்குது பாருங்கள். ஒன்று ஏவல் வினைமுற்று, இன்னும் ஒன்று வியங்கோல் வினைமுற்று. ஸோ ஏவல் வினைமுற்று பற்றி அடுத்து பார்க்கலாம். ஏவுதல் அப்படின்னாலே ஒரு வேலை ஏவுறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ பாடம் படி, கடைக்கு போ, ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது தான், பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுறதுக்கு பெயர் தான் ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்றானது ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும். எழுது அப்படின்றது ஒருமை,
எழுதுமின் அப்படின்னா பன்மை, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எழுதுன ஒருமை, எழுதுமின்னா பன்மை. ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். அடுத்ததாக பார்க்க போகிறது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றுக்கான சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். ஸோ ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இந்த வினைமுற்று 2 திணைகளிலும் வரும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. அதே மாதிரி 5 பால்களிலும் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் 5 பால்களிலுமே வரும். 3 இடங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 இடத்துலையும் வரும். இதுக்கான விகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கா, இய, இயர், அல். ஓகே, ஸோ இதுதான் இதற்கான விகுதிகள். உங்களுக்கு இந்த 3 காலம், 2 திணை, 5 பால்கள் தெரியலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிம்பிள், ஒன்று மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் அந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்குற இது. கா, இய, இயர், அல். ஸோ இதில் வந்துச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கான வேறுபாடுகள் கொடுத்துருக்குறாங்க. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் ரொம்ப முக்கியமான ஏரியா பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஏவல் வினைமுற்றுனா முன்னிலையில் இருக்கும். முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்தா ஏவுவோம், அங்கே போ, இங்கே போ, கடைக்கு போன்னு பண்ணுவோம். அப்படி யாரும் இல்லை, நம்மளே நமக்கான வேலையை பார்த்துப்போம். அப்போ முன்னால் இருக்கிறவரை பார்த்து ஏவுறது தான் ஏவல் வினைமுற்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வியங்கோள்னா என்ன சொன்னோம்? அது இருந்திணை, 5 பால், மூவிடங்கள் இப்போ தானே பார்த்தோம். ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏவல் வினைமுற்று எங்கே வரும்? ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. எழுது, எழுதுமின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வியங்கோள் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஒரே ஒரு சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க அப்படிங்கிற இந்த ஒரு சொல். இந்த வாழ்கன்றதில் நம்ம ஒருமையாக சொல்கிறோமா பன்மையை சொல்கிறோமான்றது நமக்கே தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமா போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்து பாருங்க, ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டும் வரும். ஓகே, ஸோ கட்டளை பொருள்னா முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து கட்டளை இடுறது. கடைக்கு போ, பாடம் படி, எழுந்து வா, அந்த மாதிரி நம்ம கட்டளை இடுறது தான் கட்டளை பொருள். இது வியங்கோள் பாருங்க, வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஸோ அந்த அல் விகுதி எல்லாத்துலேயும் வருது பார்த்தீங்களா? அல்னாலும் சரி, தல்னாலும் சரி, காலம் முடிஞ்சாலும் சரி, கா, இய, இயர், அல், தல் இதில் வந்தாலும் அது வியங்கோள் வினைமுற்று. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏவல் வினைமுற்று விகுதி பெறாமல் வரும், ரொம்ப முக்கியம். ஆனால் வியங்கோள் வினைமுற்று விகுதி பற்று தான் வரும். இப்போ வாழ்கன்றதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வாழ்க அப்படிங்கிறதுல காங்கிறது விகுதி. தெரிந்து தெளிவம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. ஓகே, அடுத்து பாருங்க, கா, இய, இயர் நம்ம முதல்ல பார்த்தோலே அதில் 2 இயர், அல் இங்கே இருக்குது. 2 விகுதிகள் தற்கால வழக்கத்தில் இல்லை, செயல் வழக்கில் மட்டுமே இருக்குது. இதை நீங்கள் பார்த்தாலே போட்டுருவீங்க. தென் முதல் உள்ளது மட்டும் பாருங்கள், ஒரு ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். விதித்தல் அப்படிங்கிறத விதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விதிகள் தன்மையாக இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டில் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஆக்ட் வந்து நமக்கு சாதகமாக எப்போது இருக்காது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விதிகள் தன்மையாக இருக்காது, அவ்வளோதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகே, மதிப்பீடு பாருங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இத்தொடரில் உள்ள வினைமுற்று. மேய்ந்தது அப்படிங்கிறதுல தான் முற்று பெற்றிருக்கா, ஸோ அது மேய்ந்தது. ஸோ இதில் பாருங்க, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன வரணும்? முன்னாடி இருக்கிறத ஏவுறது மாதிரி வரணும், அதானே? ஓகே, அப்போ பாருங்க, செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. குழப்பமாக இருந்துச்சுன்னா ஒன்று தான். கா, இய, இயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அப்போ காலம் முடிஞ்சிருக்கு, இது வராது, இது வராது. வாழிய இதுவும் வராது. அப்போ ஓடு, ஆளா, ஓடு, ஓடு அப்படின்னா நம்ம அடுத்த ஷார்ட்கட்லாம் பார்ப்போம். ஸோ ஓடு அப்படிங்கிறது இங்கே ஏவல் வினைமுற்று சொல். தென் அடுத்து பாருங்க, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு, உங்களுக்கு ஜிஎஸ்ல கூட கவர் ஆகும் ஏரியா, பார்த்து வச்சுக்கோங்க. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு
தடுப்பு நாள் அக்டோபர் 5. ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜிஎஸ்ல கேட்கலாம். கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்குறாங்க. பழங்குடியினர் ட்ரைப்ஸ், சமவெளி பிளைன், பள்ளத்தாக்கு வேலி, புதர் திக்கட், மலைமுகடு ரிட்ஜ், வெட்டுக்கிளி லோக்கஸ்ட், சிறுத்தை லெப்பர்ட், மொட்டு பட். இதோட நம்ம செகண்ட் இயரை முடிச்சிட்டோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.